ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இந்த வாரம் காலையிலே கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போகிறவங்கள நல்லாவே பசிச்சிச்சா, சரி சாப்பிட்டுட்டு போயிடலான்னு சொன்னாங்க. போயிட்டு அவங்க இட்லி நான் தோசை சாப்பிட்டுட்டு அப்படியே வாழைப்பழம் வாங்கிட்டு கரெக்டாக சாய்பாபா கோயில் கிளம்பியாச்சு. அவங்க அப்பா அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிட்டு வராங்கலாம். புள்ள போனோடனே ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து இந்த தேங்காயில் சுற்றி போகணும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா, அதனால் அதை அப்படியே சுற்றி அந்த நெருப்பு எரியுதுல அதில் போட்டால் திஷ்டி கழியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே அப்படியே சாமிலாம் கும்பிட்டுட்டு கற்கண்டு பொங்கல் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு வாழைப்பழம் கொடுக்க தான் போயாச்சு. இந்த தடவை வாழைப்பழம் ரொம்ப கம்மியாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். ஆளுக்கு 3 தான் இருந்துச்சு. ஷேர் பண்ணி அப்படியே கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம். நல்லாவே காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே உட்காந்துட்டு வெளியே வந்தால் அவ்வளோ காக்கா இருந்துச்சு. சரி எல்லாத்துக்கும் பிஸ்கெட் இன்னைக்கு நிறையாவே வாங்கி எல்லாருக்குமே போட்டுட்டு போகிற வழியில் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.